புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம். அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். தமிழகத்தை மீட்போம். கோவையில் வனபத்ர காளியம்மன் கோவிலில் இபிஎஸ் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார். எடப்பாடி பழனிசாமி தனது எழுச்சி பயணத்தை இன்று தொடங்குகிறார். இந்த நிலையில் வனபத்ர காளியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இதனை முன்னிட்டு வனபத்ர காளியம்மன் கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டுள்ளார். தற்பொழுது அதனை ஆன்மீக செய்தியாக பார்த்து வருகிறோம். மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டியில் உள்ள வனபத்ர காளியம்மன் கோவிலில் இபிஎஸ் சுவாமி தரிசனம் மேற்கொண்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக சுவாமி தரிசனம் மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவகுமார். தற்பொழுது 2026 சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு இன்று முதல் இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இது மூலம் வனபத்ர காளியம்மன் கோவிலில் இபிஎஸ் தற்பொழுது சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். மக்களை காட்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனபத்ர காளியம்மன் கோவிலில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தொடங்கி இருக்கிறாரு. அதாவது வருகின்ற 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது சட்டமன்ற தேர்தல் பொது தேர்தலில் பிரச்சாரம் சூடுபிடிக்க துவங்கி இருக்குது. எப்படின்னா 8 மாசம் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அதோட பிரச்சாரம் தற்போது சூடுபிடிக்க துவங்கி இருக்குது. இந்நிலையில அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்திலிருந்து மக்களை காட்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பெயர்ல எழுச்சி பயணத்தை தற்போது இன்று துவங்க இருக்கிறாரு. இதை அடுத்து சேலத்தில் உள்ள அவரது வீட்டிலிருந்து இன்று காலை புறப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு அளிப்பதற்காக அன்னூர் நாள் ரோடு பகுதியில கட்சியின் தொண்டர்கள் காலை முதல் நீண்ட வரிசையில காத்துட்டு இருந்தாங்க. இன்று காலை 10 மணி அளவில் வனபத்ராளியம்மன் கோவிலில் சிறப்பு தரிசனத்தை முடிச்சுட்டு கோயில் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிய உள்ளாரு. அதனைத் தொடர்ந்து 3 மணி அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்புல நடைபெறும் ரோட் ஷோ நிகழ்ச்சியிலேயே கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களை சந்திக்கிறாரு. இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில பாஜக மாநில தலைவர் அமைச்சர் எல் முருகன், கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து பொதுமக்களிடையே மக்களை காட்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் முதல் பிரச்சார கூட்டமானது நடைபெற இருக்குது. இந்நிலையில அவர் எடப்பாடி பழனிசாமி வனபத்ராளியம்மன் கோவிலுக்கு அவர் வரதை எடுத்து கோவில் வளாகம் முழுவதும் தற்போது ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் திரண்டிருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து திருமண மண்டபத்தில் இந்த கோவில் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு இதனைத் தொடர்ந்து திருமண மண்டபத்தில் விவசாயிகளோட கலந்துரையாட இருக்கிறார். அஸ்வினி, விரிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார். புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம். அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். தமிழகத்தை மீட்போம்.